அனைவருக்கும் வணக்கம். சஷ்டி விரதம்னா என்ன, 2024 சஷ்டி எப்போ வருதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் சூரனை அழித்து தெய்வானையை மனம் முடிக்கிறது தான் நம்ம மகா கந்த சஷ்டியாக கொண்டாடுறோம். 2024 கந்த சஷ்டி நவம்பர் 2 ஆரம்பித்து நவம்பர் 7 வரையும் நடைபெறும். குழந்தை வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு எத்தனையோ வருடம் குழந்தை இல்லாமல் எவ்வளவோ மருத்துவம் பார்த்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான விரதம்னா இந்த சஷ்டி விரதம் தான். நம்ம எல்லாருமே ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம், சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு. ஆனால் அதோட உண்மையான பழமொழியின் அர்த்தம் என்னென்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும். இந்த சஷ்டி விரதம் நிறைய முறைப்படி இருக்கலாம். முதல் முறை எப்படின்னு பார்த்திங்கன்னா, வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு 3 வேளையும் முருகனை பூஜித்து நம்ம விரதம் இருக்கலாம். 2வது முறை வெறும் பால் மட்டும் குடித்து நம்ம 3 வேளையும் விரதம் இருக்கலாம். 3வது முறை மிக கடுமையான விரதம். 6 நாட்களுக்கு முதல் நாள்லேருந்து 1 மிளகு, 2வது நாள் 2 மிளகு, 3வது நாள் 3 மிளகுன்னு 6வது நாள் 6 மிளகு வரை சாப்பிட்டு நம்ம விரதம் இருக்கலாம். நாம் விரதம் இருக்கிற இந்த 6 நாளும் முருகப்பெருமானை உருகி உருகி மனமாற கும்பிட்டோம்னா முருகனின் அருள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது விரதம் இருந்துட்டு எப்படி முருகனை பூஜிக்கிறதுன்னு தெரியாதவங்க காலையில் மாலையில் குளிச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் படித்தாலே போதும். கந்த சஷ்டி எப்படி இருக்கணும், எதுக்காக இருக்கோங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதுபோல் கடவுள் மற்றும் வரலாற்று பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.